ஒரு காரிய இப்போ நாமளே எனக்கு ஒரு காரிய தடை வருதுன்னா நம்ம எல்லாம் துவண்டு போகிறோமே, பெரிய பெரியவாளுக்கும் காரியத்தை துவண்டு தடைகள் வரும். அதை உடச்சி அவள் வெளியே வரா, நாம் அதுக்குள்ளேயே அடங்கிடுறோம். என்ன மாதிரி தடவை யாருக்கு வந்ததுன்னு அதோட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். திருவபிஷேகத்துக்கு பெருமாள்ன்றது ராமன். நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாள்னா ராமன், இளைய பெருமாள்னா லக்ஷ்மணன், பெரிய பெருமாள்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கு பேர். பெருமாள் திருவபிஷேகத்துக்கு சம்பராந்தகனான தசரதன் பாரிக்கிறான். சம்பராந்த யுத்தம், தேவர்களுக்கும் சம்பராந்தகனுக்கும் நடந்த யுத்தத்தில் தேவர்களுக்கு கோசம் சண்டை போட்டு சம்பராந்தகனை அழித்தவன் தான் தசரதன். தசரதன்னா 10 திசையிலும் ரதத்தை செலுத்தக்கூடியவன், 8 திக்கு மேலே கீழே ரதத்தை செலுத்தக்கூடியவன் தான் தசரதன். அவன் தான் ஆசைப்படுறான். அப்படின்னா எவ்வளோ பெரியவன் ஆசைப்படுறான், சின்னவன் ஆசைப்படல. சக்கரவர்த்தி சம்பராந்தகனா தசரதன் ஆசைப்படுறான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுன்னு. அடுத்தது ராஜரிஷியை பிரம்மரிஷியாகிய வசிஷ்டன் முகூர்த்தம் விதானம் பண்ணினான். இதுக்கு முகூர்த்தம் வச்சது யார்? சாதாரண ராஜரிஷியான விஸ்வாமித்திர பிரம்மரிஷியாக்கின வசிஷ்டர் நாள் குறிக்கிறார். அடுத்தது யார் பட்டா பண்ணிக்க போகிறா, பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது தசரதன், நாள் குறித்தது வசிஷ்டன், பண்ணிக்க போகிறது ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மமே ஒரு வடிவெடுத்தார் போலதான ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறான். அதை விட ஒன்று இதுக்கு பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி போய் சீதையோடு போய் ராமன் ஒரு காரியம் பண்ணான். சகபத்யா விசாலாட்ச நாராயணம் உபாகமத்து, பெரிய பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணான். நாளைக்கு பட்டாபிஷேகம், இன்றைக்கி போய் பெரிய பெருமாள்கிட்ட தண்ட சமர்ப்பிக்கிறோம், திருவாரம் பண்ண போகிறான். சகபத்யா விசாலாட்சா, விசாலாட்சியான சீதையோடு செய்ய நாராயண உபாகமத்து, நாராயணான ரங்கநாதனை போய் நமஸ்காரம் பண்ணான் ராமன். அப்போ நமஸ்காரம் பண்ணப்பட்டவரும் பெரியவர் தான். இத்தனை விச்சைக்கு அப்புறமும் ஒன்று, அந்த நாடடங்க எல்லாரும் ஆசைப்பட்டால் ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், யாரும் அவர் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கல. இத்தனை இருந்தும் நடக்கலை. அது எவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் பாருங்க. ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருமே அனைத்தையும் கொடுக்கக்கூடிய உள்ளவா. தசரதன் குறைச்சவன் கிடையாது, வசிஷ்டன் குறைச்சவன் கிடையாது, ராமன் குறைச்சவன் கிடையாது, சீதையோடு சேர்ந்து சேவிச்ச ரங்கநாதனும் குறைச்சவன் கிடையாது, ஜனங்களும் குறைச்சவன் கிடையாது. எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கா. ஆனால் காரியம் நடக்கலையே. இவ தான் சொல்கிறா, அப்பேற்பட்ட ராமனுக்கே காரியம் நடக்காத போது நமக்கு நடக்குமா? நாம் அவெல்லாம் ராமோ விக்கிரகவான் தர்மகா, நாம் அதர்மோ விக்கிரகவான் மனமோ, நம்மெல்லாம் அதர்மமே வடிவெடுத்துவா நம்போ. அப்படி இருக்க நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த கூட்டத்திலேயே சாஸ்திர ஞானம்